வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு மிகவும் அற்புதமான மற்றும் ஈர்க்கக்கூடிய நாட்டை பற்றி பேசப் போகிறோம். இந்த நாட்டின் பெண்கள் உலகிலேயே மிகவும் அழகானவர்களில் ஒருவராக பலரும் கருதுகின்றனர் மற்றும் அவர்களின் நட்புத்தன்மை, ஆன்மீகம் ஆகியவையும் மனதை ஈர்க்கின்றன. இங்கு ஒருமுறை திருமணம் ஆனால் என்றென்றும் விவாகரத்து எடுக்க முடியாது என்பது ஒரு சிறப்பான சட்டம் மற்றும் அத்தகைய கடுமையான விதிகள் உள்ள மிக குறைந்த நாடுகளில் பிலிப்பைன்ஸ் ஒன்று. இந்த நாட்டில் இளைஞர்கள் மிக அதிக அளவில் உள்ளனர். இதனால் சமூகம் எப்போதும் உற்சாகமாக, டைனமிக்காக தோன்றுகிறது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், தினசரி சராசரியாக 20க்கும் மேற்பட்ட பூகம்பங்கள் வருகின்றன. ஆனால் அவை மிக குறைந்த தீவிரத்தில் இருப்பதால் உள்ளூர் மக்கள் அதற்கு பழகி வாழ்கின்றனர். இந்த நாடு ஆயிரக்கணக்கான தீவுகளால் உருவாகியுள்ளது மற்றும் உலகில் அதிக அளவில் தேங்காய், பப்பாளி ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் இது முதலிடத்தில் உள்ளது. இது அவர்களின் விவசாய வலிமையை காட்டுகிறது. ஆமாம் நண்பர்களே, நாம் பேசிக்கொண்டிருப்பது பூமியில் சொர்க்கம் போன்ற நாடு பிலிப்பைன்ஸ் பற்றி. அதன் இயற்கை அழகு, கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் வாழ்க்கை முறை ஒவ்வொருவரையும் மயக்குகின்றன. எனவே தாமதம் ஏன்? சீட் பெல்ட்டை இறுக்கமாக கட்டிக்கொள்ளுங்கள். நாம் பிலிப்பைன்ஸின் அற்புதமான பயணத்திற்கு புறப்படுகிறோம். இந்த நாட்டின் பெயர் ஸ்பெயின் அரசர் பிலிப் இரண்டாவது பெயரால் வைக்கப்பட்டது மற்றும் அதன் அதிகாரப்பூர்வ பெயர் ரிபப்ளிக் ஆஃப் தி பிலிப்பைன்ஸ். தலைநகரம் மணிலா. இது உலகிலேயே மிகவும் அழகான இயற்கை துறைமுகங்களில் ஒன்றாக பிரபலம் பெற்றது மற்றும் நாட்டின் பொருளாதார மையமாக பிரகாசிக்கிறது. இங்கு வியாபாரங்கள், ஷாப்பிங் மால்கள் மற்றும் வரலாற்று இடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. பிலிப்பைன்ஸ் உலகில் ஒரே ஒரு அத்தகைய நாடு. இதற்கு வேறு எந்த நாட்டுடனும் நில வழியாக எல்லை இல்லை. 4 பக்கங்களிலும் கடல் சூழ்ந்துள்ளது. கிழக்கில் பிலிப்பைன் கடல், மேற்கில் தெற்கு சீனா கடல், தெற்கில் சுலு கடல் போன்ற கடல்கள் அதன் எல்லைகளை தீர்மானிக்கின்றன. இது அதன் கடல் சார்ந்த பொருளாதார அமைப்பு மற்றும் கலாச்சார வாழ்க்கையை பாதிக்கிறது. இந்த நாடு மொத்தம் 641 தீவுகளால் உருவாகியுள்ளது. கடல் சூழ்ந்திருப்பதால் இங்குள்ள மக்களுக்கு கடலுடன் மிக ஆழமான தொடர்பு உள்ளது. அவர்கள் மீனவர்களாக, டைவர்களாக மற்றும் கடல் சார்ந்த வியாபாரங்களில் மிகுந்த திறமை கொண்டுள்ளனர். 1974இல் பலவான் கடலில் ஒரு டைவருக்கு கிடைத்த உலகிலேயே மிகப்பெரிய முத்து. அதன் எடை சுமார் 1/2 கிலோ, நீளம் 10 இன்ச்கள் மற்றும் அந்த முத்தின் மதிப்பு சுமார் 40 மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள், அதாவது சுமார் 400 கோடி ரூபாய்கள். அந்த மீனவர் அந்த முத்தை 6 ஆண்டுகள் மறைத்து வைத்திருந்தாராம். இது பிலிப்பைன்ஸ் கடல் செல்வத்தின் ஒரு உதாரணம் மட்டுமே. வரலாற்றில் பார்த்தால் 1898இல் ஸ்பெயின் மற்றும் அமெரிக்கா இடையே நடந்த போரில் ஸ்பெயின் தோற்று பிலிப்பைன்ஸை 20 மில்லியன் அமெரிக்கன் டாலர்களுக்கு, அந்த காலத்தில் பெரிய தொகை, அமெரிக்காவுக்கு விற்றுவிட்டது. இது நாட்டின் காலனித்துவ வரலாற்றை பிரதிபலிக்கிறது. 2ஆம் உலகப் போருக்குப் பின் 1946 ஜூலை 4இல் அமெரிக்கா பிலிப்பைன்ஸுக்கு முழு சுதந்திரம் வழங்கியது மற்றும் 2ஆம் உலகப் போருக்குப் பின் சுதந்திரம் பெற்ற முதல் நாடு இதுவே. இது அதன் நவீன வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல். 2019 ஜனத்தொகை கணக்கெடுப்பின்படி பிலிப்பைன்ஸில் சுமார் 11 கோடி மக்கள் தொகை உள்ளது. இந்த 11 கோடியில் பெரும்பாலானோர் கிறிஸ்தவர்கள், சிலர் முஸ்லிம்கள் மற்றும் மீதமுள்ளோர் இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் போன்றோர். இத்தனை அதிக மதங்கள் இருந்தாலும் இங்கு ஒவ்வொரு மதத்துக்கும் சமமான மரியாதை அளிக்கின்றனர். சர்ச்சுகள் அதிகம் தெரியும், ஆனால் அனைவரையும் மதிக்கின்றனர். இது நாட்டின் மத சகிப்புத்தன்மை மற்றும் பன்முகத்தன்மையை காட்டுகிறது. இங்குள்ள நாணயம் பிலிப்பைன் பெசோ. ஒரு பெசோ சுமார் 1.5 ரூபாய்க்கு சமம் மற்றும் இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் மிக நன்றாக உள்ளது. உலகிலேயே வேகமாக வளரும் பொருளாதார அமைப்புகளில் ஒன்றாக நிற்கிறது. இது உலகில் 2வது மிகப்பெரிய பிபிஓ, பிசினஸ் ப்ராசஸ் அவுட்சோர்சிங் சந்தை கொண்ட நாடு. இங்குள்ள இளைஞர்களின் ஆங்கில திறமை காரணமாக பல சர்வதேச நிறுவனங்கள் இங்கேயே அலுவலகங்கள் அமைக்கின்றன. நாட்டின் பொருளாதார அமைப்பில் விவசாயம் பெரிய பங்கு வகிக்கிறது.
உலகில் அதிக அளவில் தேங்காய், பப்பாளி உற்பத்தி செய்யும் நாடுகளில் இது முன்னிலையில் உள்ளது. மற்றும் சுற்றுலா தொழிலும் பெரிய வருமான வழி. ஏனெனில் அதன் இயற்கை அழகு உலகம் முழுவதும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. இப்போது தொழில்துறை நாடாக வேகமாக வளர்ந்து வருகிறது. இயந்திர, எலக்ட்ரானிக்ஸ் துறைகளில் இங்குள்ள மக்கள் மிகுந்த திறமை கொண்டுள்ளனர். ஹார்ட் டிஸ்க் உற்பத்தியில் உலகிலேயே முன்னிலையில் உள்ளனர். உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி ஆகியவையும் பெரிய வியாபார வழிகளாக விரிவடைந்து வருகின்றன. இங்குள்ள சட்டங்கள் சில மிகவும் சிறப்பானவை மற்றும் சமூகத்தை பாதிக்கக்கூடியவை. கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், சீக்கியர்கள் போன்றோருக்கு திருமணத்திற்கு பின் விவாகரத்து எடுப்பது சட்டப்படி சாத்தியமில்லை. ஆனால் முஸ்லிம்களுக்கு இந்த விதியிலிருந்து விலக்கு உள்ளது. அவர்கள் விவாகரத்து எடுக்கலாம் மற்றும் எத்தனை முறை வேண்டுமானாலும் திருமணம் செய்யலாம். இது மத பன்முகத்தன்மையை மதிக்கும் கொள்கை. இன்னொரு கடுமையான சட்டம், நெடுஞ்சாலைகளில் வேக வரம்பு. மணிக்கு 80 கிலோமீட்டருக்கு மேல் வேகமாக சென்றால் பெரிய அபராதம் விதிக்கின்றனர் மற்றும் ஓட்டுநர் உரிமத்தையும் ரத்து செய்யும் வாய்ப்பு உள்ளது. எனவே பிலிப்பைன்ஸில் ஓட்டும்போது இந்த விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். இது சாலை பாதுகாப்பை அதிகரிக்கிறது. அதிகாரப்பூர்வ மொழி பிலிப்பினோ, ஆனால் சுமார் 5 கோடி மக்கள் ஆங்கிலம் பேசுகின்றனர். உலகில் அதிக அளவில் ஆங்கிலம் பேசும் நாடுகளின் பட்டியலில் இது டாப் 10இல் உள்ளது மற்றும் இங்கு மொத்தம் 175 வெவ்வேறு மொழிகள் பேசப்படுகின்றன. இது நாட்டின் மொழி பன்முகத்தன்மையை காட்டுகிறது. அதனால்தான் இப்போது பல மாணவர்கள் ஆங்கிலம் கற்க பிலிப்பைன்ஸுக்கு வருகின்றனர். இது மிகவும் மலிவானதும் எளிதானதும் ஆகும். அத்துடன் பட்டப்படிப்பு, முதுகலை படிப்புகளுக்கு வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது. நாட்டின் அறிவுறுத்தல் விகிதம் 2015 சர்வேயின்படி 98% இருப்பதால் கல்வி அமைப்பு மிக உயர்ந்த நிலையில் உள்ளது. பிலிப்பைன்ஸை ஃபயர் ஐலாண்ட்ஸ் என்றும் அழைக்கின்றனர். ஏனெனில் இங்கு எரிமலைகள் மிக அதிகம் மற்றும் அவற்றில் பல இன்னும் சுறுசுறுப்பாக உள்ளன. மயோன் எரிமலை மற்றும் தால் எரிமலை இவை மிகவும் பிரபலமானவை. எரிமலைகளின் தீ மற்றும் கடல் அழகுக்காகவே அதிக சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். அத்துடன் பூகம்பங்கள் தினசரி 20 முறை வருகின்றன. ஆனால் அவற்றின் தீவிரம் மிக குறைவு என்பதால் நமக்கு புரியாமல் கூட இருக்கலாம். இது நாட்டின் புவியியல் சுறுசுறுப்பை காட்டுகிறது. பிலிப்பைன்ஸ் தேசிய கொடியும் மிகவும் சிறப்பானது. அமைதி காலத்தில் நீல நிற பட்டை மேலே இருக்கும் மற்றும் போர்க்காலத்தில் சிவப்பு நிறம் மேலே வரும். கொடியில் சிவப்பு மேலே தெரிந்தால் நாட்டில் ஏதோ பிரச்சனை உள்ளது என்பது பொருள். இது அதன் அரசியல் மற்றும் வரலாற்று அடையாளங்களை பிரதிபலிக்கிறது. பிலிப்பைன்ஸ் பெண்கள் உலகிலேயே மிகவும் அழகானவர்களில் ஒருவராக கருதப்படுகின்றனர். அவர்களின் அழகு, நட்புத்தன்மை, சுபாவம் மற்றும் விருந்தோம்பல் ஒருமுறை வந்தவர்கள் மீண்டும் வர விரும்புகின்றனர். சர்வதேச அழகு போட்டிகளில் பிலிப்பைன்ஸ் பிரகாசிக்கிறது. 3 மிஸ் யூனிவர்ஸ் 1969, 1973, 2015. ஒரு மிஸ் வேர்ல்ட் 2013, 6 மிஸ் இன்டர்நேஷனல் மற்றும் 4 மிஸ் எர்த் டைட்டில்கள் வென்றுள்ளது. இது அவர்களின் அழகை சர்வதேச அளவில் அங்கீகரித்தது போல. இங்குள்ளவர்கள் உணவுக்கு மிகவும் விருப்பமுடையவர்கள். தேசிய உணவு அடோபோ, சிக்கன் அல்லது போர்க்கை சோயா சாஸ், வினிகர், பூண்டு, மசாலைகளுடன் மென்மையாக வேக வைக்கின்றனர். மற்றும் லம்பியா, லீசான், பாலட், சினிகாங், சுமன் போன்றவையும் மிகவும் பிரபலம். பாலட் விசித்திரமாக தோன்றலாம், ஆனால் சுவை நன்றாக இருக்கும். இவை பிலிப்பைன்ஸ் உணவுகளின் பன்முகத்தன்மையை காட்டுகின்றன. இப்போது பிலிப்பைன்ஸில் மணிலா தலைநகரில் வரலாற்று இடங்கள், நவீன மால்கள், ரிசார்ட்டுகள் அனைத்தும் உள்ளன. இன்ட்ராமுரோஸ் வால்ட் சிட்டி மிகவும் பிரபலம் மற்றும் மணிலா பே உலகிலேயே அழகான இயற்கை துறைமுகங்களில் ஒன்று. சூரிய அஸ்தமன வேளையில் காட்சி அற்புதம். சாக்லேட் ஹில்ஸ், போஹோல், ஆயிரக்கணக்கான சிறிய மலைகள், கோடையில் புல் உலர்ந்தால் சாக்லேட் நிறமாக தோன்றும் மற்றும் உலகில் 8வது அதிசயம் என்று சொல்கின்றனர். பர்வான் வேர்ல்ட் ஆஃப் வாட்டர் என்று அழைக்கப்படுகிறது. நீல நீர், வெள்ளை மணல், அரிய விலங்குகள், ஸ்கூபா டைவிங், ஆண்டர் கிரவன்ட் ரிவர் மற்றும் ஏல் நிடோ குகைகள் அற்புதம்.
போராகே உலகிலேயே அழகான கடற்கரைகளில் ஒன்று. வெள்ளை மணல் மற்றும் படிக தூய்மையான நீர். அதன் சிறப்பு: விகான் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம். ஸ்பானிஷ் கட்டிடக்கலை இன்னும் அப்படியே உள்ளது. கல் சாலைகள் மற்றும் பழைய வீடுகள் ஸ்பானிஷ் காலத்திற்கு திரும்பியது போல தோன்றும். விசா செயல்முறை எளிது. ஆவணங்கள் சரியாக இருந்தால் சில நாட்களில் வரும். மற்றும் சுற்றுலா பயணத்திற்கு சுமார் 20,000 முதல் 25,000 வரை செலவாகும். பயண வகை பொறுத்து இது பிலிப்பைன்ஸை எளிதாக பார்வையிடும் இடமாக்குகிறது. நண்பர்களே, பிலிப்பைன்ஸ் பற்றி எப்படி தோன்றியது? கமெண்டில் சொல்லுங்கள். இதற்கு முன்பு சென்றுள்ளீர்களா? உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது? ஷேர் செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இறுதி வரை பார்த்ததற்கு மிகவும் நன்றி.